ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் கடந்து நம்ம இந்த சேனலை நடத்திட்டுருக்கோம். அது காரணமே நீங்கள் தான். என்ன ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட நிறைய வண்டி வாங்குறீங்க. முக்கியமாக இவர்கிட்ட வாங்கினா ஒரிஜினல் சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் என்னை நம்பி வாங்குறீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னா இந்த காலத்தில் வின்டேஜ் வண்டி கிடைக்கிறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் மாற்றி சேல் பண்ணுறாங்க. இது நிறைய பேர் வீடியோவில் சொல்லணும். வின்டேஜ் வண்டி சேல் பண்ணுற எல்லாருமே சொல்லணும், ஆனால் சொல்ல மாட்றாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இவ்வளோ வண்டி வரவே இல்லை. பட் இப்போ பாருங்கள், அவ்வளோ வண்டி ஒரு வீடியோவில் 20, 10, 15, 30 வண்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ வண்டி கொண்டு வராங்க. ஸோ உண்மையிலே சொல்லணுன்னா இதுதான் ஃபேக்ட்டு. அவ்வளோ வண்டியே கிடையாது. அப்படியே இருந்தாலும் இப்போ அந்த வண்டியெலாம் விற்கிறதுக்கு யாரும் ரெடியாகவும் இல்லை. நல்ல வண்டி, ஒரிஜினல் சேஸ் நம்ம இன்ஜின் நம்பரில் இருக்க வண்டிலாம், சொந்தமாக உங்கள் பேரில் இருக்க வண்டிலாம் விற்கிறதுக்கு யாருமே இப்போ ரெடியாக இல்லை. ஸோ இந்த RX100லேருந்து ஆரம்பித்து ஜாவா, புல்லட் வரைக்குமே இந்த அதர் ஸ்டேட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி சில பேர் பண்ணணும்னு நினச்சா அதை பர்சனலாக பண்ணுறாங்களா, அவங்க பேர்லேயே வச்சு அவங்களே ஓட்டிக்கிறாங்களா, எனக்கு கம்மியாக வேணும், எந்த போலீஸ் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, லீகலாக எதனா பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேர்லேயே வச்சு ஓட்டுறாங்களா, அது அவங்களோடையே போயிடும். அதுவே தப்பு தான், பட் அது அவங்களோட போயிடும். பட் அது வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப தப்புங்க. நான்லாம் மாதத்துக்கு 1 வண்டி 2 வண்டி தான் என்கிட்டே புக்கிங் ஆகுது, சேல்ஸே ஆகுது. பரவாயில்ல, அதை வச்சு வர காசே எனக்கு தாராளமாக போதும். அண்டு நான் இது ஒரு செகண்ட் பிஸ்னஸாக தான் இதை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பிஸ்னஸ் தான் நான் வேறு பண்ணிகிட்ருக்கிறதுனால இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு இதுதான் என் தொழில், ஸோ இப்படி பண்ணால் தான் சம்பாதிக்க முடியுதுன்னா அப்படிப்பட்ட காசே வேணாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு வண்டிக்கு 10,000 20,000 கிடைக்குதா, ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அந்த விஷயத்தில். ஸோ அப்படி எடுத்துருக்க வண்டி தான். நிறைய பேர் என்கிட்ட புல்லட் எடுத்துகிட்டு வாங்க, எப்போ பார்த்தாலும் RXே எடுத்துகிட்டு வரீங்க, புல்லட் எடுத்துகிட்டு வாங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி கொண்டு வந்த வண்டி தான். கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. வண்டி அவுட்லுக்லாம் தெளிவாக இருக்குது, ஆனால் இன்ஜின் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்ஜினில் தான் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் தான் 40,000 50,000 வரைக்கும் காஸ்ட் ஆகும் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் Yamaha RXை பொறுத்த வரைக்கும்லாம் இன்ஜின்லாம் ஒரு 10,000க்குள்ளேயே சரி பண்ணிடலாம். அதனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினுக்கு தான் முக்கியத்துவம் பார்த்தேன். அதனால தான் இவ்வளோ நாளாக எனக்கு கிடைக்கவே இல்லை. இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணாலும் எனக்கு ஒரு தரமான ஒரு வண்டி கிடச்சிருக்கு. அவுட்லுக்கில் நார்மலாக டீசெண்டாக இருந்தாலும், பிராண்ட் நியூவாக இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்காது, எடுத்து ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அவுட்லுக்கு. ஆனால் இன்ஜினு 99.9%, ஏங்க 100% கூட சொல்லுவேன். நான் 100% எந்த வண்டிக்கும் சொல்ல மாட்டேன். இதுக்கு எதுக்கு நான் 100% கொடுக்குறேன்னா, இன்ஜின் தரமான இன்ஜின் அண்ட் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ரொம்ப ரேர். அதுவும் ஒரிஜினாலிட்டி, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் இருக்க சிங்கிள் ஓனர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டாக்குமெண்டேஷன் அது இதுன்னு பண்ணி சிங்கிள் ஓனராக கொடுக்கறது வேறு. நான் வச்சுருக்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட், தமிழ்நாடு TN அப்ரூவ் பண்ண அந்த டைமில் அந்த 90s வந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் சிங்கிள் ஓனர்ஷிப்லேயே வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த வண்டிக்கு 2030 வரைக்கும் FC பண்ணி கொடுத்துருவேன். சில பேர் ஆன்லைனில் இருக்குங்க இந்த வண்டி. ஸோ நம்பர் போட்டால் ஆன்லைனில் வந்துடும். ஸோ ஆன்லைனில் இருக்குது. நான் எங்கள் ஊரில் பண்ணி TO ஃபார்ம் செட் நானே பண்ணிக்கிறேன்னா ஒரு 10,000 rupees மைனஸ் பண்ணி கொடுத்துருவேன் அந்த ரேட்லேருந்து. இதே சில பேர் நீங்களே எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க சொல்லுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, பழைய ஓனருக்கு தான் அந்த இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, சாரி FC பண்ணுறீங்கன்னா பழைய ஓனருக்கு தான் அந்த கார்டே போகும். அதுவும் போஸ்ட்டில் போயிடுது. RTOவிலேருந்து
அது ஒரு ரூல்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓனர்னு கார்டு கையில் வாங்கி அப்படியே கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இதே நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்கள் அட்ரஸை போட்டு டிஓ பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சியும் பண்ணி 2வது ஓனராக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் வின்டேஜ் புல்லட் கேட்டிங்க. ரைட் சைடு வந்து பிரேக்கு ரைட் சைடு கியரு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வின்டேஜ் புல்லட் நானே எடுத்துகிட்டு வந்து 6 மாதம் மேலே ஆகிடுச்சு. என் சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டு ரைட் சைட் கியரு அண்டு இது சின்னதுங்க, சின்ன நியூட்ரல் லிவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 100ல் நீங்கள் 4வது கியரில் 3வது கியரில் எத்தனை கியரில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் டப்பு நமக்கு தான் உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணால் நியூட்ரல் வந்துடும். அது இந்த காலத்தில் வர எந்த வண்டியிலுமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பியூட்டி, ரொம்ப அழகான விஷயங்கள் அந்த டைமில் பண்ணது. அண்டு கீர் பாக்ஸ்லாம் தனியாக வரும். இப்போல்லாம் நீங்கள் கீர் பாக்ஸ் வேலை செய்யணுன்னா இன்ஜினை பிரிக்கணும். பட் அந்த டைமில் கீர் பாக்ஸ் தனியாக எடுத்து கீரில் எதனா ஃபால்ட்னா தனியாகவே வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க 4000 ரூபாய் 7 ரூபாய்க்கு. இந்த வண்டி பக்கா இன்ஜின், தரமான இன்ஜின். ஏன்னா இன்ஜினை பொறுத்து தான் நான் பார்த்து வாங்கினேன். அவுட்லுக் டீசெண்டாக நல்லா இருந்தாலும் இன்ஜின் நல்லா இருக்கணும். நம்ம சேனல் ஒரு வண்டி எடுத்துகிட்டு கொடுக்கணும்னா இன்ஜின் கும்முன்னு இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ஏன்னா இந்த டைமில் ஓட்டுறதுக்கு நிறைய பேர் டிஸ்க்கு கேட்பாங்க. ஏன்னா டப்புன்னு பிரேக் பிடிக்கிறதுக்கு பழைய ஓல்டு ட்ரம்லாம் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்கோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரண்ட் டிஸ்க்கும் இருக்குது. சைக்கிள் ஹப் மாடலில் கொண்டு வந்திருக்கேன். பின்னாடி பார்த்துருக்கீங்கன்னா சைக்கிள் ஹப்னா சைக்கிளுக்கு இருக்கும் பாருங்கள், குட்டியாக அந்த மாதிரி ஹப்பில் இருக்கும். ஓல்டு வின்டேஜ் வண்டியிலலாம் வந்தது. ஸோ அது இன்ஸ்டலேஷனில் வண்டியில் பொருத்தப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பொருத்தி அதில் டிஸ்க்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த வண்டியில் எந்த வேலையும் பண்ணலைங்க. உண்மையாக சொல்லலாம், இந்த வண்டியில் எந்த வேலையும் பண்ணல. ஈவன் நான் பாலிஷு, வாட்டர் வாஷ் எதுவுமே பண்ணல. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்டேருந்து உண்மையாக சொல்லிடுறேன், சிங்கிள் ஓனர் அவர் கையிலேலாம் வாங்கலை. ஏன்னா நிறைய பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இவர் கிட்டத்தட்ட அவர்கிட்டேருந்து வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்குமா. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ரொம்ப தெரிஞ்சவர்னால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் தாங்க நான் வச்சுருந்தேன். அவ்வளோவா வண்டி வெளியவே எடுக்க மாட்டேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஓனர் பக்காவாக பார்த்திங்கன்னா வண்டியை கொடுத்துருக்காரு. இவர் செகண்ட் ஓனர் எடுத்து ஒரு 10 வருஷம் ஆகுதான். ஸோ இவர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பக்காவாக அவருக்கு பிடிச்ச மாதிரி டேங்க்லாம் இந்த லேட்டஸ்ட்டு வரா மாதிரி இதெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி நிக்கலிங்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஜினே ஃபுல்லாக பிரித்தாராம். இன்ஜின் பிரித்து நியர்பை 1 இயர் கூட ஆகலை, இன்ஜின் பக்காவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சர்வீஸ் வந்தது, ஒரு 2-3 வாட்டி என்கிட்ட சர்வீஸ் வந்தது. வண்டி பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல வண்டி, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கன்னு எல்லாமே கேதர் பண்ணி சிங்கிள் ஓனர் பேரில் அவர் பேர்லேயே தான் இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டால் இல்லை, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். ப்ளஸ் நான் வந்து அவ்வளோ வண்டி அவுட்லுக்கெலாம் வெளியெல்லாம் எடுக்க மாட்டேன். இது சும்மா இங்கே சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இப்போ எனக்கு வியாபாரத்துக்கு கொண்டு வந்துடுறேன், ஸோ அதுமாரி சேல் பண்ணிடுறேன். எதனால் நல்ல கஸ்டமர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணி, என்ன நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு. நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துருங்க, இல்லை வெளியூரில் இருந்தாலும் அவங்க பண்ணிவிடுவாங்கன்னா நம்பிக்கையோடு இருக்க ஆள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இப்படி ஒரு வண்டிக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அவுட்லுக்கில் விஷயமே இல்லைங்க. ஸோ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக் ஒரு 10,000 கொடுத்தவங்க வச்சுக்கோங்க, வண்டியை பிரித்து கொடுத்துருவார். பெயிண்டிங் ஒரு 15,000, நிக்கலிங் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 15,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 30,000லேயே இந்த வண்டி, ஒரு 30,000 to 40,000லேயே பிராண்ட் நியூவாக பக்காவாக ஆக்கிடலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா 2.25 லட்சம் 2.5 லட்சம் தான் இந்த வண்டியே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. ஸோ நானே ரெடி பண்ண வண்டிலாம் 2 லட்சம் 2.5 லட்சம் 2.25 லட்சம் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பட் அதுக்கு டைம் இல்லை, ஃபுல்லாக ஆர்எக்ஸில் போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேர் வின்டேஜ் வண்டி கேட்டிங்க. பக்காவாக இருக்க இன்ஜினுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும். அந்த டிஸ்க் பிரேக்லேருந்து இன்ஜின் பீட்டு எண்ணலாங்க, 1 2 3 4ன்னு எண்ணலாம். ஸோ ஸ்லோ ஐட்லிங்கில் அவ்வளோ நிற்கிது. ஏன்னா சில பேர் ஸ்லோ ஐட்லிங்கில் வச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா தரமான ஸ்லோ ஐட்லிங்கில் நிற்கிது. ஸோ இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்களேன், நான் பண்ணும்போது ஆன் பண்ணுறதை பாருங்கள். ஸோ தரமாக பயங்கரமாக ஹேண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதோட பீட்டு தக் 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 தக்னு, அது ரொம்ப நாள் ஆச்சுலாம் பீட்டு ஓட்டி, பீட்டு இருக்க புல்லட் ஓட்டி. ஸோ ஆர்எக்ஸே தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அருமையான வண்டிங்க. ப்ளஸ் ஹேண்டில் பார்லாம் ஓல்டு வின்டேஜ் ஹேண்டில் பார் ஒரு மெயின்டைன் பண்ணுறாரு. சில விஷயம் டிஸ்க் எதுக்காகனா இந்த காலத்தில் அது ரொம்ப அத்தியாவசியம். சில பேர் கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க டப்புன்னு பிடிக்கிறதுக்கு, அதனால் வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ சிங்கிள் ஓனர், எஃப்சி 100% நான் பண்ணி கொடுத்துட்றேன். 2030 வரைக்கும் ஆன்லைனில் ஏற்றிட்டேன். இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் பண்ணிக்கிறீங்கன்னா கூட அதுக்கான நெகோஷியேட் பண்ணி நான் ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு சேல் பண்ணிடுறேன். வாங்க இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். வாங்க தக் 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 புல்லட்டை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம்.
ஓல்டு விண்டேஜ் வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. எப்படி இருக்குது அதோடய ஸ்டார்டிங் மெத்தடு, கையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஜின் நல்லா இருந்தால் மட்டும்தான் அழகாக கையில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படி இருக்குது அதோடய கம்ப்ரெஷன்லேருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க இன்ஜினு. ஏன்னா இன்ஜின் பண்ணி 1 வருஷம் கூட ஆகலை சொன்னார். ஸோ அவுட்லுக்கும் இந்த டீசெண்டாக இருக்கிறதுனால எனக்கு போதுங்க. ஸோ பர்சனலாக வச்சுக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க, இன்ஜின் மட்டும் நல்லா இருந்தால் போதும். அப்படி தான் இவரும். ஸோ டேங்க் மூடிலாம் பாருங்கள். ஸோ இது ஓல்டு டைப்பு டேங்க் மூடி, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும் ஓல்டு டைப். இது எல்லாத்துலேயும் வந்துடாது, லாக் கீ தான் வரும். ஸோ அவர் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ போட்டு ரைட்டில் திருவினிங்கன்னா லாக் ஆகிடும். நார்மலாக லெஃப்ட்டில் திருவி எடுத்திங்க வச்சுக்கோங்களேன், வந்துடும். ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் விடணும், டைட்டாக இருக்குது. அண்டு மூடியெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மற்றபடி சைக்கிள் அப்படிலாம் போட்டிருக்காது. ஸோ பீட் எப்படி இருந்தது, தக் 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 தக்னு கரெக்டாக இருக்காது. ஸ்லோ ஸ்பீடு வச்சாலும் சரி தரமாக நிற்கும். ஸோ ஹை ஸ்பீடில் நிற்கிற வண்டி நிறைய பார்த்துருப்பீங்க, ஸ்லோ ஸ்பீட்லலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நிற்காது. ஸோ கரெக்டான செட்டிங் வச்சா தான் தரமாக நிற்கும். ஸோ இன்ஜின் நல்லா இருந்தால் போதுங்க, நான் எடுத்து ஓட்டிக்கிறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை வாங்குங்க. ஸோ டெயில் லைட்டு உடஞ்சிருக்கு, அதான் சொல்கிறேன். அவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் தொடச்சி பல காமிக்கணும், இப்படி காமிக்கணும், அப்படி எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் அப்படியே அவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் சேனலில் போடுறேன். ஸோ அது கூட மாற்றலை நான். ஸோ மேக்கப் வேலை பண்ணி கொண்டு வந்த வண்டி கிடையாது இது. மாற்றி கொடுத்துருவேன் உங்களுக்கு. கொடுக்கும்போது ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ், பிரேக் ஷூஸ்லேருந்து பிரேக் பேட்லேருந்து அப்புறம் ஆயில் சர்வீஸ்லேருந்து வாட்டர் வாஷ்லேருந்து ஒயரிங் எல்லாமே லைனிங்லாம் பார்த்து உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருவேன். அந்த டெயில் லைட் பீசஸ்லாம் மாற்றி, ஹெட்லைட் எல்லாமே ஒயரிங்லாம் நல்லா தான் இருக்குது. உடஞ்சிருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன். ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 2030 வரைக்கும் எஃப்சியோடு இருக்கும், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்கும். நீங்கள் தான் செகண்ட் ஓனராக மாற போகிறீங்க. ஒரிஜினல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோடு இருக்க ஒரிஜினாலிட்டி 1995 நினைக்கிறேன். ஆமாம் 1995 ஆர் 96 அந்த மாதிரி மாடலில் வந்த வண்டி தான். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் கிளியராக கொடுத்துருவேன். அண்ட் மாடல் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லா இருக்கா, விண்டேஜ் வண்டின்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் பண்ணார். அதுவும் முக்கியமாக போன வாரம் ஒருத்தர் கேட்டிருந்தார், பட் நான் அவருக்கு போடலை, சாரி சார். வண்டி கிடைக்கல, வண்டி கிடைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ தான் அந்த டைமில் தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கிடச்சிருச்சு. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு 1,40,000, 1,40,000 சிங்கிள் ஓனர் ப்ளஸ் 5 வருஷம் எஃப்சியோடு நான் தரேன். இன்ஜின் செலவே இல்லை, நார்மலாக இருக்க வண்டியே உங்களுக்கு 1 lakh வருது. அதில் இன்ஜினும் எதுவுமே எஃப்சியே இல்லாமல் அப்படி சேல் பண்ணுறாங்க. பட் நான் அப்படி கிடையாது, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வண்டி எல்லாமே தரமாக நீங்கள் ஓட்டுற மாதிரி தான்